வணக்கம். இனிய அன்னை, ஒளியின் இசைவுகள். மோனா சர்க்கார் நினைவு கூர்ந்தவை. தம் புகைப்படங்களைப் பற்றி அன்னை: ஒவ்வொரு புகைப்படத்திலும் நான் வெவ்வேறு விதத்தில் இருக்கிறேன். அது பல விஷயங்களைப் பொறுத்ததாகும். என் புகைப்படத்தை நான் ஒவ்வொருவருக்கு தரும்போதும் அதில் எனது வெவ்வேறு அம்சம் அடங்கியுள்ளது. ஒவ்வொரு நொடியிலும் வெவ்வேறு வடிவங்களில், வெவ்வேறு நிலைகளில் நான் வெளிப்படுகிறேன். என் ஒரே புகைப்படம் ஒருவருக்கு இரக்கம் என்னும் அம்சத்தை வெளிப்படுத்தலாம். இன்னொருவருக்கு அது பூரண அமைதியை வெளிப்படுத்தலாம். அல்லது பரிவு, கருணை, பிரபஞ்ச மெய்மை, அல்லது நித்திய அனந்த உணர்வு, அல்லது சக்தி, அடக்கம், தெய்வீக இனிமை, இப்படி பற்பல அம்சங்களை ஒரே படம் வெளிப்படுத்தலாம். இது அந்தந்த நபரை பொறுத்தது. ஒவ்வொரு நேரமும் அவரவர் நோக்கை பொறுத்து ஒரு புதிய அம்சம் வெளிப்படும். இது இடையறாமல் மாறிக்கொண்டிருப்பதாகும். ஒவ்வொரு நபருக்கும் அவருக்கு பொருத்தமான வெவ்வேறு விதத்தில் நான் என்னை காட்டுகிறேன். என் புகைப்படத்தில் வழக்கமாக இருப்பது என் அனந்த உணர்வு நிலைகளுள் ஒன்று, என் பற்பல வெளிப்பாடுகளுள் ஒன்று. என் ஒவ்வொரு புகைப்படத்திலும் முக்கியமாக வெளிப்படுவது என்ன அம்சம் என்பதையும், உன்னை கவர்வது எந்த அம்சம் என்பதையும் நீயே உணர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு தாளின் மேலுள்ள வெறும் படம் மட்டுமல்ல, அது உயிருள்ள சாநித்தியமாகும், துடிப்புள்ள சக்தியாகும், வெளிப்பட்டுள்ள ஒரு வெளிப்பாடு அல்லது விபூதியாகும், செயலாற்றும் வழிவகைகளை கொண்டது. எப்படியும் அது சடப்பொருள் வாயிலாக திட்டவட்டமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள எனது ஒரு பாகமாகும். எனது சக்தி அந்த புகைப்படத்தின் வாயிலாக செயற்படக்கூடிய விதத்தில் என் அம்சம் அதில் வெளிப்படுகிறது. ஏனெனில் அதில் என் உயிருள்ள சாநித்தியம் உள்ளது. எனது ஒரு பாகமே அதில் வெளிப்படுகிறது. நான் யாருக்கு அந்த புகைப்படத்தை கொடுக்கிறேன், அவருக்கு எந்நேரத்தில் என்ன தேவை, ஏன், எக்காரணத்துக்காக அதை அவருக்கு கொடுக்கிறேன் என்பதையெல்லாம் பொறுத்தது. ஒரு புகைப்படம் எப்போதும் ஒரே அம்சத்தையோ குணத்தையோ வெளிப்படுத்துவதில்லை. உனக்கு அது ஒரு அம்சமாக இருக்கலாம், இன்னொருவருக்கு முற்றிலும் வேறொரு அம்சமாக இருக்கலாம். ஆனால் புகைப்படம் ஒன்றேதான். இதுவே அதனுடைய தன்மை. நீ என்னை இப்போது பார்ப்பதைப் போலவே முழுவதுமாக இருக்கிறேன். நானே அந்த புகைப்படங்களில் இருக்கிறேன். நன்றி.